திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி பற்றி குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல, அருகதையும் இல்ல. அண்ணா திமுகவை பாரதிய ஜனதா விழுங்கிடுமா? அப்ப நீ 1999 பாரதிய ஜனதா கட்சியோட தானே இருந்த, உன்னை என்ன விழுங்கி விட்டாங்களா? ஒப்பாவுடைய அடையாளத்துல கட்சி தலைவராக இருக்கிறீங்க, முதலமைச்சராக இருக்கிறீங்க. நான் அப்படி இல்லை. இங்கே நின்று கூட்டத்தோட கூட்டமா நின்று தலைவருடைய பேச்சு கேட்டு நெருக்கத்தில் நின்று தள்ளாடி மேல வந்திருக்கு ஸ்டாலினே அவர்களே. உழைப்பால் வந்திருக்கிறேன், யாருடைய ரெக்கமெண்டேஷனையும் அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படி, திமுக ஆட்சி அப்படின்னு. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறப்பான திட்டத்தை கொடுத்தோம். இன்றைக்கும் அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்களிடத்தில் பேசிக்கிட்டு போது சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன், பல முறை போயிருக்கிறேன். இப்போவும் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். மக்கள் சொல்லுவதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி, திமுக ஆட்சி மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி எப்ப போகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு மக்கள் படுகிற துன்பம் ஏராளம். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல, அருகதையும் இல்ல. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா விழுங்கிடும். என்ன நாங்க என்ன விழுங்குறதுக்கு என்ன? திமிங்கலம் தான் விழுங்க மனுஷன். அது மாதிரி திரு ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுகவை பாரதிய ஜனதா விழுங்கிடுமா? அப்ப நீ 1999 பாரதிய ஜனதா கட்சியோட தானே இருந்த, உன்னை என்ன விழுங்கி விட்டாங்களா? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருந்தா இல்லையா? 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருந்தா இல்லையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி கண்ணுக்கு தெரியாது. ஆனா இவர்களுக்கு தேர்தல் வந்துட்டா பாரதிய ஜனதா மதவாத கட்சி, நாம கூட்டணி சேர்ந்தா மதவாத கட்சி, திமுக கூட்டணி சேர்ந்தா நல்ல கட்சி. நீ பேசலாமா திரு ஸ்டாலின் அவர்களே? நீங்க பேசலாமா? நீங்க 1999 கூட்டணி வச்சு 5 வருஷம் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தீங்க, ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சீங்க. முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 1 வருஷம் பேச்சு மூச்சு இல்லாம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்ப கூட வாஜ்பாய் கவர்மெண்ட் அவருக்கு இலாக்கா மந்திரியா வச்சிருந்தாங்க. அவர் மரணம் அடைந்த பிறகு அப்பொழுது பிரதமர் அந்த வாஜ்பாய் அவர்கள் இடுகாட்டுக்கே சென்று இறுதி மரியாதை செலுத்தது பாரதிய ஜனதா பிரதமர். அங்கிருந்து போனதால 10 நாள்ல குரங்கு மரத்துக்கு மரம் தாவற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டீங்க. நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கிறீங்க? எல்லாமே ஆட்சி அதிகாரத்துக்காக எதை வேணாலும் அடமானம் வைக்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான். எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை இல்லை. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எதுக்கும் அஞ்சாத கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எதுக்கும் அஞ்சது கிடையாது. நான் ஒரு விவசாயியாக இருந்து வளர்ந்தவன், எதற்கும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. மடியிலே பணம் இல்லை, மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, நீ கூட என் மேல கேஸ் போட்டு பார்த்த. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்து விட்டா என்று நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டது விசாரிச்சாங்க. பிறகு உச்ச நீதிமன்றம் இதை நீதிமன்றம் விசாரிக்கன்னு சொல்லும் போது கேஸ் போட்டவரே வாபஸ் வாங்கன்னு சொன்னார். ஆனா இந்த கேஸை நடத்துவேன் என்று நீதிமன்றத்திலே குரல் கொடுத்தவன் நான். நீங்க என்ன பண்ணீங்க? உங்க அமைச்சர் மேல கேஸ் போட்டதையும் போய் ஸ்டே வாங்குறீங்க, அதை நடத்த மாட்டேங்கிறீங்க, வாய்தா வாங்கிட்டு போறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது கேஸ் போட்டு அதை நடத்தி நிரபராதி என்று நிரூபித்து வந்த பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி உன்னை போல கோலை அல்ல. கவலைப்படாத, இப்பதான் ஆரம்பம் வந்திருக்குது. அமலாக்கத்துறை ஒவ்வொரு மந்திரியா கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எத்தனை மந்திரி எங்க இருப்பான்னு தெரியாது தேர்தல் நேரத்தில். இந்த மாவட்ட மந்திரியும் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு, இந்த மாவட்ட மந்திரியும் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு. அவர் எத்தனை நாள் எங்க இருப்பார்னு யாருக்கும் தெரியல. அப்ப தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, தகுந்த பாதுகாப்போடு இருப்பார். இருக்கிற வேண்டிய இடத்துல தகுந்த பாதுகாப்போடு இருப்பார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஐடிவிங்க மிரட்டுறீங்க, ஐடிவிங்க நிர்வாகி மீது வழக்கு போடுறீங்க. இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் சக்கரம் சுருண்டு கொண்டிருக்கின்றது. கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும்.
எண்ணி பார்க்க வேண்டும். நான் 4 வருஷம் 2 மாசம் முதலமைச்சர் இருந்தேன். யார் மீதும் கோவப்படல, யார் மீதும் பொய் வழக்கு போடல. எனக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அதை முழுமையாக பயன்படுத்தி மக்களை பற்றி சிந்தித்தேன். மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். மக்கள் மீது நன்மதிப்பை பெற்றேன். அப்படி நீங்களும் செய்யுங்க. அதை விட்டுட்டு அவர் மேல கேஸ் போடணும், இவர் மேல கேஸ் போடணும், அதெல்லாம் நடக்காது. எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம். நீங்க ஒப்பாவுடைய அடையாளத்துல கட்சி தலைவராக இருக்கிறீங்க, முதலமைச்சராக இருக்கிறீங்க. நான் அப்படி இல்லை. இங்கே நின்று கூட்டத்தோட கூட்டமா நின்று தலைவருடைய பேச்சு கேட்டு நெருக்கத்தில் நின்று தள்ளாடி மேல வந்திருக்கு ஸ்டாலினே அவர்களே. கிளை செயலாளரே, ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல் மந்திரி, இப்ப உங்களால பொதுச் செயலாளராக வந்திருக்கிறேன். உழைப்பால் வந்திருக்கிறேன், யாருடைய ரெக்கமெண்டேஷனையும் அல்ல. நான் எப்பொழுதுமே என்னைத்தான் நம்புவேன், உழைப்பைத்தான் நம்புவேன். அந்த உழைப்பால் உயர்ந்திருக்க ஸ்டாலின் அவர்களே. அதனாலதான் எங்க கட்சி ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க கட்சிய எத்தனையோ முறை உடைக்க பார்த்தீங்க, எத்தனையோ முறை முடக்க பார்த்தீங்க, எத்தனையோ வழக்குகளை உங்களுடைய எட்டப்புற வச்சு போட்டு பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். எங்க கூட்டணியை சேர்ந்தவர்களும் அதிகமாக இடங்களை வெற்றி பெறுவார்.